நீதிமன்ற செய்திகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மாண்புமிகு செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 9/3/2024 அன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலரும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 9/3/2024 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சனை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. முத்திரைத்தாள் வாயிலாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்திய நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 9/3/2024 அன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் தென்னம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கடந்த 10/2/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி மேகலா மைதிலி தலைமை வகித்து பேசினார். அப்போது அவர் பேசியதாவது: இளம் வயதில் பலர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவது அதிகரித்து விட்டது. சமுதாயத்தில் அதிக அளவில் குற்றங்கள் நடைபெறுவதற்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த வயதிலிருந்தே உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு போதைப் பொருட்கள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பேசினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தனலட்சுமி வரவேற்று பேசினார். இந்நிகழ்வில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் திரு சஞ்சய் போஸ், வழக்கறிஞர் திரு அருணாச்சலம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார். இறுதியில் பள்ளியின் ஆசிரியர் திருமதி சூரியகலா நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்வில் சட்ட உதவி பாதுகாப்பு அமைப்பின் உதவி வழக்கறிஞர் செல்வி சந்தியா மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேனி பழைய பேருந்து நிலையத்தில் கடந்த 10/2/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி அறிவொளி தலைமை வகித்து தொடங்கி வைத்து பின்னர் அவர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் கிராமிய கலை குழுவினர் மூலம் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகங்கள், நாட்டுப்புற பாடல்கள்,
தப்பாட்டம், கோலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு சுரேஷ், குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு ரமேஷ், தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு சிவகுமார், AHM தொண்டு நிறுவன இயக்குனர் முகமது ஷேக் இப்ராஹிம் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் திரு ராஜா நன்றியுரை ஆற்றினார். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அரியலூர் நிர்மலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி கற்பகவல்லி தலைமை வகித்து பேசுகையில், பெண் குழந்தைகளுக்கு கல்வி, பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் சம உரிமை அளிப்பதை உறுதி செய்யும் பொருட்டு கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண் கல்வி, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே பரப்புவதே தேசிய பெண் குழந்தைகள் தினத்தின் குறிக்கோளாக உள்ளது என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளியின் முதல்வர் திருமதி பிரேமா வரவேற்று பேசினார். இறுதியில் பள்ளி ஆசிரியர் திருமதி லில்லி மேரி நன்றியுரை ஆற்றினார். பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான திரு பி மதுசூதனன் தொடங்கி வைத்தார். இப்புகைப்பட கண்காட்சியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள், இலவச சட்ட உதவி பெறும் வழிமுறைகள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு குறித்த புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலவச சட்ட உதவி பெறும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இம்முகாமில் மாவட்ட நீதிபதிகள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு வி ஜெகநாதன், வழக்கறிஞர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் ஒழிப்பு சட்டம் 1970 பற்றி விரிவாக காண்போம். சட்டத்தின் நோக்கம்: தொழிலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை அமர்த்தி அவர்களின் சேவையினை பயன்படுத்துவதில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுகின்றன. ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி செய்யும் இடங்களில் அவர்களது பணியினை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய ஊதியங்களையும் பயன்களையும் அவர்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்ள வழிவகைகள் செய்வதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடனே ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒழிப்பு சட்டம் 1970 இயற்றப்பட்டுள்ளது. சட்டம் அமலாகும் இடங்கள்: இச்சட்டம் 20 அல்லது அதற்கும் அதிகமான தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக முந்தின 12 மாத காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் பணிக்கு அமர்த்தி வேலை செய்ய வைத்துள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அமலாகும். அதோடு 20 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிக்கு வைத்துள்ள எல்லா ஒப்பந்தக்காரர்களுக்கும் இச்சட்டம் அமலாகும். எனினும் உரிய அரசானது விருப்பப்பட்டால் அது 2 மாதங்களுக்கும் குறையாத அளவிலான ஒரு அறிவிப்பினை கொடுத்து 20ற்கும் குறைவான ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்துள்ள எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அல்லது ஒப்பந்ததாரருக்கும் இச்சட்டத்தினை அமல் செய்யவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 1 சப்கிளாஸ் 4 கீழ் இச்சட்டம் தொடர்ச்சியாக பணி நடைபெறாமல் தற்செயலாக இடையிடையே ஒரு வருடத்தில் 160 நாட்களுக்கும் மேற்படாத அளவில் அவ்வப்போது மட்டும் தொழில் நடைபெறக்கூடிய நிறுவனங்களுக்கும் வருடத்தில் 60 நாட்களுக்கும் குறைவாக வேலை நடைபெறும் பருவகால தொழிற்சாலைகளுக்கும் அமல் செய்யப்பட மாட்டாது. It shall not apply to establishments in which work only of an intermittent or casual nature is performed. Section 1 Class 5. ஒப்பந்த தொழிலாளி கான்ட்ராக்ட் லேபர் பிரிவு 2B இன் கீழ் ஒரு நிறுவனம் மேற்கொண்டுள்ள தொழில் சம்பந்தமான வேலைகளை ஊதியத்திற்காக செய்ய ஒரு ஒப்பந்ததாரராகவோ அல்லது அவர் மூலமாகவோ நியமிக்கப்பட்டவர் ஒப்பந்த தொழிலாளியாகும். அந்த நிறுவனத்தின் முதன்மை பணியாண்மையருக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயர் தெரிந்து அங்கு பணியமர்த்தப்பட்டாலும்
அல்லது அவரது கவனத்திற்கு வராமலேயே ஒரு தொழிலாளி அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டாலும் கூட அவர் ஒப்பந்த தொழிலாளியே. தொழிலாளி ஒர்க்மேன் என்றால் யார்? ஒரு நிறுவனத்தில் ஊதியத்திற்காக தனித்திறமை வாய்ந்தவராகவோ அல்லது இல்லாதவராகவோ அல்லது பகுதி அளவில் தனித்திறமை உள்ளவராகவோ, ஸ்கில்ட் ஆர் செமி ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்ட், உடல் உழைப்பு செய்கிறவராகவோ கண்காணிப்பாளராகவோ தொழில்நுட்ப பணியாளராகவோ அல்லது எழுத்தர் பணியினை செய்கிறவராகவோ இருக்கிறவர் ஒருவர்தான் தொழிலாளி என கருதப்படுவார். அவரது நியமனம் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது அவ்வாறு இல்லாமலோ கூட இருக்கலாம். ஆனால் மேலாண்மை பணி அல்லது நிர்வாக பணியினை ஒரு நிறுவனத்தில் முதன்மை பணியாக செய்பவர் தொழிலாளியாக கருதப்பட மாட்டார். ரூபாய் 500க்கும் அதிகமான ஊதியத்தினை பெற்று கண்காணிப்பு பணியினை செய்கிறவர் சூப்பர்வைசர், தொழிலாளி அல்ல. நிறுவனத்திற்கு வெளியே வேலை செய்யும் பொருட்களை செய்தோ அல்லது சுத்தப்படுத்தியோ அல்லது அழகுபடுத்தியோ அல்லது அதனை பயன்படுத்த வசதியாக செம்மைப்படுத்தியோ அதனை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து தருகிற வெளி வேலையால் அவுட் ஒர்க்கர் தொழிலாளி அல்ல. அதாவது ஒரு நிறுவனத்திற்காக தனது வீட்டிலோ அல்லது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத வேறு ஒரு இடத்திலோ இருந்து பணி செய்து அந்த பொருட்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து அதற்கு ஊதியம் பெறுபவர் இச்சட்டப்படி தொழிலாளி அல்ல. அத்தகையோருக்கு இச்சட்டம் அமலாகாது. ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் பிரிவு 2C கீழ் ஒரு நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அதன் செயல்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் தயாரிக்கப்பட்ட சரக்குகள் எல்லாம் தனது ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் அதற்கு கொடுப்பவர் அல்லது அந்த நிறுவனத்தின் வேலைகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை அனுப்புபவர் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனம் எதிர்பார்க்கின்ற குறிப்பிட்ட பலனை அல்லது விளைவை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றிருப்பவர் ஒப்பந்ததாரர் ஆவார். இதில் உள் ஒப்பந்ததாரரும் சப் கான்ட்ராக்டரும் அடங்குவார். நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு வைத்திருப்பது குறித்து பதிவு நடைமுறை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எம்ப்ளாயிங் கான்ட்ராக்ட் லேபரர். ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தின் அமலாக்கத்தின் கீழ் வருகிற அனைத்து நிறுவனங்களின் முதன்மை பணியாளர்களும் உரிமையாளர்களும் தங்களது நிறுவனங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்த விரும்பினாலோ அல்லது ஏற்கனவே அவர்களை அங்கு இதற்கென உரிய அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இத்தகைய பதிவுகளை செய்வதற்கு ஏதுவாக அரசாங்கம் கெசட் அந்தஸ்து உள்ள அலுவலர்களை பதிவு அதிகாரிகளாக ரிஜிஸ்டரிங் ஆபீசர்ஸ் என்று நியமித்துள்ளது. இந்த பதிவு அதிகாரிகளிடம் இதற்கென குறிப்பிட்டுள்ள படிவத்தை ஃபார்ம் 1 பூர்த்தி செய்து அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் ஒரு விண்ணப்பத்தின் மூலம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ பதிவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிரிவு 7 பதிவு சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் போது தங்களது நிறுவனத்தில் அல்லது தொழிற்சாலையில் நியமிக்கப்படவிருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசுக்கு கட்டணமும் செலுத்த வேண்டும். தொழிலாளர் சட்ட மத்திய விதி 26 விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து பதிவு அதிகாரி அந்த நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு அனுமதித்து பதிவு சான்றிதழ் ஒன்றினை வழங்குவார். அந்த சான்றிதழில் நிறுவனத்தின் முகவரி, ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்கப்படுவோரின் அதிகபட்ச எண்ணிக்கை, அளவு, அந்த நிறுவனம் செய்கின்ற தொழில், வியாபாரம் அல்லது உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விபரம் முதலென குறிப்பிடப்பட்டிருக்கும். தவறான தகவல்களை கொடுத்து பதிவு சான்றிதழ் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிவு சான்றிதழ் இனி பயன்படாது என்றோ பதிவு அதிகாரி திருப்தி அடைந்தால் தகுந்த அறிவிப்பும் வாய்ப்பும் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்து அந்த பதிவு சான்றிதழை ரத்து செய்யலாம். உரிய அரசு அறிவித்துள்ள காலக்கெடுவிற்குள் பதிவு சான்றிதழ் பெற தவறிய நிறுவனங்கள் அல்லது பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்பட்ட நிறுவனங்கள் தொடர்ந்து அங்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக யாரையும் நியமிக்க முடியாது. பிரிவுகள் 8 மற்றும் 9 ஒப்பந்த தொழிலாளர் பணியினை தடை செய்தல், ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர். எந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலும் அங்கு செய்யப்பட்டு வரும் எந்த ஒரு வேலையிலும் தயாரிப்பு முறையிலும் அல்லது செயல்பாட்டிலும் எந்த ஒரு ஒப்பந்த தொழிலாளியையும் பணிக்கு அமர்த்தக்கூடாது என்று தடை செய்து உரிய அரசு அதனை அரசு பதிவிதழில் அறிவிப்பு வெளியிடலாம். அத்தகைய அறிவிப்பினை வெளியிடும் முன்பாக அந்த நிறுவனத்திற்கு உரிய அரசு மத்திய அரசு என்றால் இச்சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ள மத்திய ஆலோசனை வாரியத்தையும், சென்ட்ரல் அட்வைசரி போர்டு, மாநில அரசு என்றால் மாநில ஆலோசனை வாரியத்தையும், ஸ்டேட் அட்வைசரி போர்டு கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கும்.
Steel Authority of India Limited versus Union of India, All India Reported 2006 Supreme Court 3229 என்ற வழக்கில் ஒரு தொழிலில் அல்லது நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர் பணியினை தடை செய்ய வேண்டுமா அல்லது அனுமதிக்கலாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் முழுமையாக சம்பந்தப்பட்ட அரசுக்கு தான் உள்ளதே தவிர தொழிலாளர் நீதிமன்றம் அதில் தலையிடவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியம் சென்ட்ரல் அட்வைசரி போர்டு மத்திய அரசு இச்சட்டம் குறித்த காரியங்களை செயல்படுத்தவும் தனக்கு ஆலோசனை கூறவும் இதனை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆலோசனை வாரியத்தின் தலைவரை சேர்மன் மத்திய அரசு நியமிக்கிறது. மத்திய அரசின் முதன்மை தொழிலாளர் ஆணையாளர் சீஃப் லேபர் கமிஷனர் சென்ட்ரல் இதில் ஒரு பதவி வழி எக்ஸ் அஃபிஷியோ உறுப்பினராக இருப்பார். அத்துடன் மத்திய அரசின் சார்பிலும் ரயில்வே, நிலக்கரி தொழில், சுரங்கத் தொழில், ஒப்பந்ததாரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழிலோடு அக்கறையுள்ளவர்களின் சார்பிலும் இவ்வாரியத்தின் உறுப்பினர்களாக அதன் எண்ணிக்கை 17க்கு அதிகப்படாமலும் 11க்கு குறையாத அளவிலும் மத்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். மாநில ஆலோசனை வாரியம் ஸ்டேட் அட்வைசரி போர்டு மாநில அரசு அமைக்கும் இந்த ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11க்கு அதிகப்படாமலும் 9க்கு குறைவாகவும் இருக்கும். மாநில அரசு சார்பிலும் தொழில்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பிலும் அவர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட மாநில அரசே இவர்களை நியமிக்கும். இதன் தலைவர் மாநில அரசால் நியமிக்கப்படுவார். தொழிலாளர் சார்பிலான உறுப்பினர் எண்ணிக்கையும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முதன்மை பணியாண்மையர் சார்பிலான உறுப்பினர் எண்ணிக்கையும் சம அளவில் இருக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு உரிமை வழங்கல் லைசன்சிங் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் உரிய அரசிடமிருந்து உரிமம் பெறாமல் எந்த ஒரு ஒப்பந்ததாரரும் கான்ட்ராக்டர் எந்த ஒரு நிறுவனத்திலும் யாரையும் ஒப்பந்த தொழிலாளியாக வேலைக்கு வைத்து அவரிடம் வேலை வாங்க கூடாது. ஒப்பந்ததாரர்களுக்கு இத்தகைய உரிமம் வழங்கும் காரியத்திற்காக அரசானது உரிமம் வழங்கும் அதிகாரிகளை லைசன்சிங் ஆபீசர்ஸ் தகுந்த இடங்களில் நியமித்துள்ளது. உரிமம் பெறுவதற்குரிய தகுந்த விண்ணப்பம், அதற்குரிய கட்டணம் மற்றும் ஒரு ஒப்பந்த தொழிலாளருக்கு பிணைத்தொகை செக்யூரிட்டி டெபாசிட் அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்ததாரரால் செலுத்தப்பட்டு அனைத்து விவரங்களும் முறைப்படி இருக்குமானால் உரிமம் வழங்கும் அதிகாரி தகுந்த விசாரணை செய்து அந்த ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க உரிமம் வழங்கலாம். அந்த உரிமத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நேரம், விடுமுறை நாட்கள், கொடுக்க வேண்டிய ஊதிய அளவு, கொடுக்கப்பட வேண்டிய வசதிகள், பணி குறித்த கட்டுப்பாடுகள், நிறுவனத்தின் முதன்மை பணியாளரின் பெயர் விவரங்கள் மற்றும் இதர நிபந்தனைகள் அனைத்தும் குறிப்பிட்டிருக்கும். இந்த உரிமம் அதில் குறிப்பிட்டுள்ள 12 மாத காலம் வரை மட்டும்தான் செல்லுபடியாகும். எனினும் அவ்வப்போது குறிப்பிட்ட கால அளவிற்கு அதனை புதுப்பித்துக் கொள்ளவும் வழி செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதற்கு நிறுவனங்கள் பெற வேண்டிய பதிவு சான்றிதழ் ரத்து செய்துவிட்டாலோ அதனை எதிர்த்து 30 நாட்களுக்குள் அரசு இதற்கென நியமிக்கும் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் அப்பலட் ஆபீசர் அந்த நிறுவனம் முறையிடலாம். ஒப்பந்ததாரர்கள் பெற்றுள்ள உரிமத்தில் கூறப்பட்டுள்ள அளவிற்கு மேல் கூடுதலாக யாரையும் ஒப்பந்த பணியாளர்களாக எந்த ஒரு நிறுவனத்திலும் நியமிக்க முடியாது. இந்த உரிமம் மற்றவர்களுக்கு மாற்றத்தக்கதல்ல, நான் டிரான்ஸ்ஃபரபிள். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 1948ஆம் ஆண்டைய குறைந்தபட்ச ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய சட்டத்தின்படி மினிமம் வேஜஸ் ஆக்ட் கிடைக்க வேண்டிய ஊதியங்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களின் நலன்கள் மற்றும் உடல் நலம் வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். ஒப்பந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒரு நிறுவனத்தில் 100 அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்குமானால் அங்கு சிற்றுண்டி சாலை கேண்டீன் அமைக்கவும், அங்கு வழங்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட உணவுகள், விலை நிர்ணயங்கள் மற்றும் இதர வசதிகள் குறித்தும் உரிய அரசு ஆணை பிறப்பிக்கலாம். பிரிவு 16. ஒப்பந்த பணியாளர்களை வேலை சம்பந்தமாக இரவில் நிறுவனங்களில் தங்க நேருமானால் அவர்கள் தங்குவதற்கு போதிய வசதிகள், வெளிச்சம் மற்றும் காற்றோட்டமுள்ள ஓய்வு அறைகள் ரெஸ்ட் ரூம்ஸ் அனைத்தும் முறைப்படி அங்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரிவு 17. தொழிலாளர்களுக்கு போதிய சுகாதாரமான குடிநீர், சுத்தமாக பராமரிக்கப்படும் கழிப்பிடங்கள், துணிகளை துவைப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். பிரிவு 18. போதுமான அளவிலானதும் தேவையான மருந்துகள் கொண்டதுமான முதலுதவி பெட்டிகள் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் அங்கு தேவைப்படும் வேலை நேரங்களில் கிடைக்க செய்ய வேண்டும். தண்டனைகள் எந்த ஒரு சட்டத்தின் எந்த ஒரு பகுதியையும் மீறும் எந்த ஒரு நபருக்கும் 3 மாதங்களுக்கும் மேலாக
கஸ்டடியிலோ அல்லது ரூபாய் 1000 அபராதமாக அளிக்கப்படும். அல்லது அவர்களின் தண்டனையின் தீவிரத்தை பொறுத்து 2 தண்டனைகளை சேர்த்தபடி கூட அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கப்படலாம். கூடுதல் அபராதம் வழங்கப்படாத சட்டத்தின் கீழ் நிறுவனத்தில் பணிபுரியும் அந்த நபர் எந்த விதிகளையாவது மீறும் போது பின்னர் அவர்களுக்கு 3 மாத கால சிறை தண்டனை வழங்கப்படலாம். அல்லது 1000 ரூபாய் அபராதம் வழங்கப்படும். அல்லது அவர்களது குற்றத்தை பொறுத்து 2 தண்டனைகளையும் சேர்த்து வழங்கலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.